இப்போ இந்த வெந்தய குழம்புக்கு வந்து அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கோம். இதில் வெந்தயம், மிளகு, கடுகு மூணையுமே போட்டுக்கலாம். போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டு. வெந்தயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு அமுத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சம் பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணி தனியாக வச்சுட்டு அடுத்து குழம்பு வைப்போம். அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அதில் ஒரு 2 வெந்தயம், 2 கடுகு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு சின்ன பூடா போட்டிருக்கேன். முழுசாகவே போட்டுருக்கேன். அது மாதிரி போட்டுருங்க. வெள்ளைப்பூடு வந்து சின்ன பூடா வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். அதோட வந்து சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவு போடுறேன். முழுசாகவே போட்டுக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலேயே. வதங்கிடுச்சு. கண்ணாடி தான் வந்துடுச்சு. இப்போ தக்காளி வந்து 4 தக்காளி வந்து மிக்சியில் ஜூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பையும் இதிலே போட்டலாம். மஞ்சப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன். எல்லாம் போட்டு நல்லா வதங்கட்டும். தக்காளி வந்து எண்ணெய் விடுற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சதை வந்து பொடி பண்ணிக்கலாம். பாருங்கள், வெந்தயம், கடுகு, மிளகு போட்டது பொடி பண்ணிட்டோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். அதை அப்படி போட்டுக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாப்பொடி அதில் ஒரு 3 ஸ்பூனு. டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா சுண்டி வரட்டும். பாருங்கள், வெந்தய குழம்பு வந்து எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இது சுடுசாத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப உடம்பு வந்து குளிர்ச்சியாக இருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற உணவு. இந்த சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.